வணக்கங்க. ஜோதிடர் முனியாண்டி, ஈரோட்லேருந்து. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த 11 ஜாதகத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளுக்கு உண்டானதை. அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 1990லேருந்து 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் 8வது ஜாதகம், சரிங்களா, 26/10/1997 பிறந்தவங்களுக்கு உண்டான ஜாதக பலனை இப்போதைக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 28 வயசை முழுசா மூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓடிட்டு இருந்திருக்குங்க. நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மக நட்சத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன். சூரியன்னாவே அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க. அரசியல் ஈடுபாடு இயற்கையிலேயே அவங்களுக்கு இருக்கும். அரசியல் பற்றி அதிகமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க சூரியனோட சாரத்திலேயோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற கணக்கு. இன்னொன்று மக நட்சத்திரம், இயற்கையிலேயே இவங்க புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. கேதுவோட சாரம் இல்லைங்க, சரிங்களா. இவங்களுக்கு இயற்கையிலேயே புத்திசாலித்தனம் நல்லாவே இருக்கும். இது பாம்பு இருந்தும் பார்த்தீங்கன்னா கேதுக்கு தசாபுத்தி காலம் 7 வருஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா, இது சீக்கிரமா எல்லாத்தையும் கற்றுக்கும். சூரியன் தான் எல்லாத்தையும் சீக்கிரமா கற்றுக்குவார். அவருக்கு 6 வருஷம் தான் கொடுத்தாங்க. 4 வேதங்களையும் மற்ற கிரக சூழ்நிலைகளையும் அவங்க கிரகிச்சுக்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு கொஞ்சம் அதிகம். அதனால 6 வருஷம். சனிங்கிறது இயற்கையிலேயே அவர் லேட்டு. சுக்கிரங்கிறது அதை விட அவருக்கு ஒரு பார்வை கம்மி. அப்போனா அது கொஞ்சம் தன்னோட தன்மையை இழக்குது அப்படிங்கிறதும், அசுரர்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா குருநாதராக இருக்கிற காரணத்தினாலையும் அவருக்கு 20 வருஷத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அவங்களோட கல்வி தன்மையை பொறுத்து 4 இழுக்குது அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் படிக்கும்போது அப்படித்தான் எடுத்துக்கிட்டோம். சரி, இந்த மக நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னைக்குமே அதிகாரம் அவங்க கையில் இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனால சொல்லவே வேண்டியது. மகம் ஜெகமாலும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அது உண்டா அப்படின்னா, நான் கூட மக நட்சத்திரம் தான் பிறந்தேன். அதில் சும்மா என் பொண்டாட்டிட்டு கூட நம்ம சரிம்மா அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்குங்க. இல்லைனாலும் நீங்கள் மதிப்பை உண்டாக்கிக்குவீங்க. உங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும், அவ்வளவுதான். சரிங்களா. நான் ஏழையை பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னோட சுற்றுவட்டாரத்தில் நான் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய அமைப்பை கூட கொடுக்கலாம். சரிங்களா. மா மீ மூ மே இந்த எழுத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க அந்த நட்சத்திரத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற கணக்கு தான். சரி, நீங்க பிறக்கும் போது கேதுவோட சாரம் தசாபுத்தி, அடுத்து சுக்கிரதசை உள்ள வருங்க, சூரிய தசை. இப்ப நீங்கெல்லாம் அனுபவிக்கக்கூடிய தசாபுத்தி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சூரிய தசையோ இல்லை சந்திர தசையோ அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை அது கொடுத்துரும். சரிங்களா. அப்பனா என்ன லக்கணத்துக்காரங்கள்லாம் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சூரியன் திசையாக இருந்தாலும் சந்திர திசையாக இருந்தாலும் ராகு கேது தான் அவங்களுக்கு இப்போதைக்கு நட்சத்திரநாதனாக செயல்பட்டு. அப்பனா இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ராகு கேது தோஷத்துலேயோ இல்லை இந்த ஜாதகம் இயற்கையிலேயே காலசர்ப்ப தோஷத்தில் இருக்குது, அதுவும் பாதிக்கப்படும். எல்லா லக்னக்காரங்களும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. எப்படி பாதிக்கப்படுவாங்க? ஒன்று திருமணம் பண்ண முடியாது, திருமணம் பண்ணுனா சேர்ந்து வாழ முடியாது, அப்படி சேர்ந்து வாழ்ந்தாலும் ஆண் வாரிசு வராது, ஆண் வாரிசு வந்தாலும் இவங்க பிரச்சனையாகி பிரிவைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கணும். சர்ப்பதோஷத்தை முன்னாடியே அப்பா காலத்திலே நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அப்பா காலத்தில் நிவர்த்தி பண்ணியிருந்தா பையன் இந்த தோஷத்தில் பிறக்கவே மாட்டான். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. ஆனால் இவங்க காலத்தில் அதை பண்ணியிருந்தா வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க, அதில் பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த ராகு கேது, அதாவது சூரியன் சந்திரன் தசாபுத்தி காலத்தில் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவு, இல்லைன்னா பிரிஞ்சு போய் வெளிநாட்டில் இருக்கிறது, வெளியூரில் இருக்கிறது, அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறது, இது எல்லாம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அம்மா அப்பாவே அதுக்கு உண்டான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா. இந்த கால சர்ப்பதோஷ நிவர்த்தியை பண்ணிட்டா அவங்களுக்கு திருமண வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருவாங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி எது தகவல் தேவைப்பட்டா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க, உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும். சரி, வேற இந்த ஜாதக ரீதியாக நாடி முறைப்படி எப்படிலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சந்திரன் போய் ராகுவை தொடுறதுனால கண்ணில் இடது கண் பாதிக்கப்படலாம். சில சமயம் செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஆப்ரேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இழுத்துட்டு போகலாம். குரு ராகுவை சந்திக்கிறதுனால இவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதை மட்டும் படிச்சிட்டாங்கன்னா நல்ல வருமானங்க, நல்ல வருமானம் லாபம். இல்லைங்க படிப்பு இல்லைங்க, அவங்க என்ன பண்ணலான்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். சூப்பரான லாபம். இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், அதுவும் லாபம்.
அரசியல் சம்மந்தப்பட்டதுக்குள்ள உள்ள போனாங்கனாலும், இவங்களுக்கு உண்டான லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு படிப்பு சில சமயம் மந்த படிப்பு தன்மைய குடுக்கும். 8வது வரைக்கும் கொஞ்சம் படிக்காம இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கல்விய குடுக்க முடியும். பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கு. ஒரே நேரத்தில இவங்க பல தொழில் பார்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. நூல், துணி சம்மந்தப்பட்டதுல இன்னும் நல்ல லாபம். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணி, வண்டி வாகனம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, வசூல் வேலைக்கெல்லாம் போவாங்கல்லங்க. அதெல்லாம் அருமையான பலன குடுக்கும். சுக்கிரன் போய் செவ்வாய தொடுறதுனால, இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆணுறுப்பு 1 சிறுத்து போகுங்க. இந்த தேதியில பிறந்திருந்தா. இல்ல அப்படின்னு சொன்னா, தாம்பத்திய குறைபாட்டு பிரச்சனைய குடுக்கும். அதாவது விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க இந்த ஜாதகமே நம்ப வேணாங்க. போய் நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? ஜோதிடமே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய சூழ்நிலை. அத கண்டிப்பா குடுக்கும். மனைவி நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரியா பின்னாடி அமையக்கூடிய அமைப்பை இது குடுத்துரும். சரிங்களா? சில சமயம் மனைவி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தையும் இது குடுக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அதில கவனமா இருங்க. வண்டி வாகனத்தில போம்போது விபத்து மூலியமாவும் இந்த பிரச்சனை வரக்கூடிய அமைப்ப குடுத்துரும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சரி பண்றதுக்கு பாருங்க. வண்டி வாகனத்தில கொஞ்சம் கவனமா போய்க்கங்க, ஆண்கள பொறுத்தவரை. சரி பெண்களா இருந்ததுன்னா, கணவன விட்டே குடுக்க மாட்டாங்க. என்ன அவன் பிரச்சனை பண்ணட்டும், குடிக்கட்டும், தொலையட்டும். ஆனா, இந்த பெண்கள் கடைசி வரைக்கும் அவங்கள விட்டே குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை. ஆனா சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு அ துணி, நூல் சம்மந்தப்பட்டதுல நல்ல லாபம். சில பேர் கடையில போய் வேலை செய்யலாம். சில பேர் சொந்தமாவே கடை போட்டு வேலை செய்யலாம். அந்த அமைப்புலாம் ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனா என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை கண்டிப்பா பிரச்சனையிலேயே போய் முடியக்கூடிய அமைப்பு. காலையில எந்திரிச்சா காரணம் இல்லாம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும், இப்பத்த சூழ்நிலைக்கே குடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும், இத்தன பண்ணாலும், ஒரு கணவன் குடிகாரனா இருந்தாலும், இவங்க விட்டே குடுக்க மாட்டாத காரணம், இதோட தசாபுத்தி காலங்கள் பிரச்சனையா இருந்தாலும், ஜாதக ரீதியா கொஞ்சம் ஒரு ஒற்றுமைய குடுக்கும். சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையும், இந்த காலத்துல ஏற்படக்கூடிய அமைப்பும் பெண்களுக்கு குடுக்கலாம். அது நீங்க பிறந்த நேரத்த பொறுத்து கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உங்கள என்னைக்குமே பக்கபலமா பார்த்துக்குவான் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம். வேற இந்த ஜாதக ரீதியா ஏதாவது தகவல் தேவைப்பட்டா, கிருஷ்ணா ஜோதி நிலையத்த அணுகுங்க. உங்களுக்கு உண்டான பலன் ஒரு ஒரு 70லேருந்து 80% நம்மளால குடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மிக்க நன்றிங்க.